மேன்மையும் வெற்றியும் பெறப்போகும் மேசராசி அன்பர்களே, இந்த அக்டோபர் மாத ராசி பலன்கள் மிகுந்த சிறப்புமிக்க ராசி பலன்கள் சொன்னால் மாற்று கருத்தில்லை. இதில் உங்கள் தொழில் வளமை, குடும்ப சூழ்நிலை, வளர்ச்சி, வெற்றி இப்படிலாம் வரப்போகுதுங்கிறது தெளிவாக சொல்லியிருக்கேன். உறுதியாக பாருங்கள். முதல்ல உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பயணித்து கொண்டிருக்கிறார். இந்த குருவை பற்றி சிறப்பு பலன்கள் நிறையா இருக்குது, அதையும் பார்ப்போம். முதல்ல நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார். அனைவருக்கும் வணக்கம். இந்த குருவை பற்றி பேசும்பொழுது என்ன சொல்லணும்னா, இவர் 9-12க்குரியவர், 2லிருந்து வலு சேர்த்து கொண்டிருக்கிறார். இந்த வலு அப்படிங்கிற போதே குரு 2ஆம் இடத்துக்கு வந்து தனஸ்தானம், அதில் தனத்தை குறிக்கிற கிரகமும் வந்துருச்சு. குடும்பஸ்தானம், குடும்பத்தை வளர்ச்சி பண்ணுற கிரகமும் இங்கே 2ஆம் இடத்துலேருந்து வக்ரம் பெற்று உங்கள் ராசியை நோக்கி வருகிறது. இதுதாங்க முக்கியம். இப்போ இந்த நேரத்தில் பணம் சம்பந்தப்பட்டது, பொருளாதார விருத்தி உறுதியாக உண்டு. குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சிகள், மகிழ்ச்சி பொங்க போகிறது. ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா கணவன் மனைவியாக இருக்கலாம், குடும்ப உறவுகளாக ஒரு மாற்று கருத்து இருந்துக்கிட்டே இருந்தது. இப்போ அந்த கருத்துக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வந்து சுபமாக பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய சூழ்நிலையும் வருகிறது. உங்களுக்கு வரவேண்டிய பணம் உறுதியாக வரும் என்று மாற்று கருத்தில். தந்தை வழி உறவில் ஆதாயம், தொலைதூரத்திலிருந்து பணம் வருதுன்னு சொல்லுவோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா, சார் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய காலகட்டம், அதை பற்றி நிறைய பலன்கள் பின்னாடியும் சொல்கிறேன். அப்போ வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட பணமும் குடும்பத்துக்கு வருகிற காலகட்டம். முக்கியமாக குடும்ப சம்மந்தப்பட்டதில் நகை சம்மந்தப்பட்ட விஷயம் உண்டு. ஒன்று, புதுசாக ஒரு நகை வாங்க போகிறீங்க, இல்லை அடகு வைத்த நகையை மீட்க போகிறீங்க. ஆக இத்தனை சுப செய்திகள் உங்களுக்கு இந்த குடும்பஸ்தானத்தில் நடத்துது. உங்கள் ராசியதிபதியான செவ்வாய் 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானம், தைரியஸ்தானம், வீரியஸ்தானத்திலிருந்து வலு சேர்த்து கொண்டிருக்கிறார். அப்போ உங்களுக்கு எல்லாமே தானாக ஒரு சிந்தனையை பார்த்திங்கன்னா தானாக தோன்றி அதை வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு. எந்த இதுவும் தடையில்லை. முயற்சி தான் உங்களுக்கு வெற்றி. தைரியமாக எடுத்து ப்ராசஸ் பண்ணி ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டே இருங்க. வெற்றி நிச்சயமே சொல்லலாம். இந்த நேரத்தில் திடீர்னு தோணும், ஒரு வண்டி சம்மந்தப்பட்டது, இடம் சம்மந்தப்பட்டது, வாகனம் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் வாங்கு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு சொத்தை கொடுத்துட்டு இன்னொரு சொத்து விருத்தி பண்ணக்கூடியது. ஒரு சிலர் இந்த புரோக்கரேஜ் பண்ணுவாங்க. அதாவது அங்கே இடம் இருக்குது, வீடு இருக்குதுன்னு சொல்லி அதில் கமிஷன் வகையில் வருமானமும் வருகிற காலகட்டம் உண்டு. ஆக மொத்தம் ஒரு பெருந்தொகை இந்த மாதத்தில் வருகிற காலகட்டம் வந்தாச்சு. இதில் பார்த்திங்கன்னா சுக்கிரன் இடமாற்றம் இருக்குது, புதன் இடமாற்றம் இருக்குது, சூரியன் இடமாற்றம், இதை இடப்பயிற்சி சொல்லுவோம். அதெல்லாம் உங்களுக்கு எப்படி பண்ணுதுன்னு பார்ப்போம். உங்களுக்கு 4ஆவது ஸ்தானம் தான் சந்திரன் உங்கள் ராசியிலே இருக்கார். அப்போ வீடு சம்மந்தப்பட்டது, வண்டி சம்மந்தப்பட்டது, ப்ளம்பிங் பைப்பிங் ஒர்க்கு சம்மந்தப்பட்டது சிந்தனை வந்துக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒன்று பண்ணணும், காசுனா நம்ம இடமா இருக்கணும் அப்படிங்கிற சிந்தனை வருது. அதற்குண்டான கால சூழ்நிலையும் வந்தாச்சுன்னே சொல்லலாம். இதில் முக்கியமாக ஒன்று கவனமாக இருக்கணும். ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது, ட்ரேடிங் சம்மந்தப்பட்டதில் அவ்வளோ சுபிச்சமாக இல்லை. பொதுவாக வெயிட் பண்ணி தான் ஆகணும். இந்த நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, ஏதோ ஒரு லாபம் கிடைக்கும், இந்த லாட்ரி யோகம் கிடைக்கும், அந்த மாதிரி எதையும் நம்பி பெரும் தொகையை இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய காலம் இல்லை. ஏன்னா உங்கள் சுய முயற்சியில் தான் வெற்றி பெறுகிற காலகட்டமாக இருக்க தவிர இந்த மாதிரி விஷயத்தில் இல்லை. இதில் கவனம். குழந்தைகள் சம்மந்தப்பட்டது விஷயம் பார்க்கணும். குழந்தைகள் ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா குழந்தை சம்மந்தப்பட்ட ஹெல்த் எஜுகேஷன் பற்றிலாம் ஒரு கவலை இருந்தது. அதெல்லாம் மாற்று கருத்தாக இப்பொழுது நல்ல வளர்ச்சி, ஒரு டெவலப்மெண்ட் ஆக போகிறாங்க அப்படின்னு மாற்று கருத்தே இல்லை. இதில் குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நிதி உதவி செய்யறதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அவங்களுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் இல்லை டான்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் பண்ணக்கூடியது. குழந்தைங்க ஒரு சிலர் வெளிநாடு போய் படிக்கலாம், குழந்தை வேறு ஸ்டேட்டில் போய் படிக்குது, ஹாஸ்டல் படிக்கலான்னு சூழ்நிலை வருது, அனுப்பலாமா அப்படின்னு வரும். உறுதியாக அனுப்பலாம். அப்போ ஹாஸ்டலாக இருக்கலாம், தொலைதூரம் சென்று படித்தாலும் குழந்தைகள் வெற்றி இருக்கும், குடும்பத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடிய காலகட்டம் இந்த ராசி அம்சம் உடையவங்களுக்கு. அப்போ மேசராசியோட குழந்தைக்கு வளர்ச்சி அப்படின்னு முடிச்சுக்கலாம். குலதெய்வம் சம்மந்தப்பட்டது கோயில், குலதெய்வம் அழைக்குதுன்னே சொல்லணும். உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போன மாதம் போக சொல்லியிருந்தேன். இந்த மாதம் அதே சூழ்நிலை தான். குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர வேண்டிய கால சூழ்நிலை. இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த வேலை சம்மந்தப்பட்டது மேசராசிக்கு சில மாதங்களாக என்ன நடந்துகிட்ருக்குன்னா, ஒரு உறுதியற்ற தன்மை. தொழிலில் பார்த்திங்கன்னா மாற்றி ஒன்று, இது என்ன தான் இவ்வளோ பழுவாக இருக்குது, இது பிஸ்னஸாக பண்ணிடலாமா, இல்லை வேலையை விட்டுட்டு வேறு பக்கம் மாறலாமா அப்படின்னு ஒரு தூணிக்கிட்டே இருக்குது. நிறைய பேர் வேலை மாற்றுவதற்காக முயற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. உறுதியாக நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், நல்ல வேலையாக கிடைக்கும், அந்த வேலையில் டெவலப்மெண்ட் உண்டு. ஒரு சிலர் சார் வேலை மாறக்கூடிய சூழ்நிலை இல்லை, குடும்ப சூழ்நிலைக்கு இங்கே தான் இருந்தாகணும், அப்போ நான் இங்கேயே இருக்கணும், ஆனால் தொந்தரவு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்க திருவண்ணாமலை அந்த வழிபாடு சம்மந்தப்பட்ட திருவண்ணாமலைக்கு ஒரே ஒரு டைம் மட்டும் போய் அந்த வழிபாடு செஞ்சுட்டு முடிஞ்சால் கிரிவலம் மட்டும், முக்கியமாக கிரிவலம் ஒரு டைம் போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்கள்
வேலை செய்யும் இடத்துல இருந்த தொந்தரவுகள் உறுதியாக விலகி உங்களுக்கு மேன்மை உண்டுன்னு சொல்லலாம். அப்போ இந்த மேசராசிக்காரங்களுக்கு வேலையில் வலுப்பெற கிரிவலம். இப்போ திருமணம் சம்மந்தப்பட்டதான் கொஞ்சம் நிறையா பாயிண்ட் இருக்குது. திருமணம் நடக்கும் காலகட்டமாக இல்லையானா திருமணம் நல்ல செய்தி வருகிற காலகட்டம். இப்போ இந்த மாதத்தை 2 பகுதியாக பிரிச்சுக்கலாம். முன்பகுதி பிற்பகுதின்னு பிரிச்சுக்குவோம். முதல் அக்டோபர் 15 வரை முடிவே வராது. பின்னாடி அக்டோபர் 15 டு அக்டோபர் 30 வரைக்கும் வச்சுக்குவோம். இந்த இதில் பார்த்திங்கன்னா திருமணம் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் நடக்கும். அப்போ பிற்பகுதி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பிற்பகுதி எடுக்கும்போது தான் ஐப்பசி மாதமும் வர ஆரம்பிச்சிருது. அதையும் புரிஞ்சுக்கணும். இதில் உறவில் திருமணம் நிறைவேற்றுக்கு நடக்க வாய்ப்புண்டு. ஆல்ரெடி தெரிந்த பெண்ணாக இருக்கலாம், காதல் சம்மந்தப்பட்ட இது மாதிரி நடக்குது. திருமணத்துக்கும் ஃபிக்ஸ் ஆகிற காலகட்டம். ரொம்ப நாளாக வருமா வராதா முடிவு இல்லாமல் இருந்தவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. இந்த திருமணம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு பார்வை இருக்கா இல்லையான்னு கன்ஃபியூஷனே வேண்டாம். குருவே உங்கள் ராசிநாதனை நோக்கி வந்துட்டுருக்கனால இது குருபலமாகவே எடுத்து செய்யலாம். அப்போ திருமணத்துக்கு சக்ஸஸ் ஆகிடுது. இந்த இதில் உங்களுக்கு ஐப்பசி மாதத்திலே ஒரு உறுதி நடக்கும். அதிகபட்சம் பார்த்திங்கன்னா மாசி மாதத்துக்குள்ளே திருமணம் நடக்கிற இந்த மேசராசிக்காரங்க. ஒரு சிலர்னால் ரொம்ப வயதாகிடுச்சு சார், நிறைய ஆரோக்கிய தோஷங்கள் இருக்குது, கிளஸ்தர தோஷம் இருக்குது, தாரா தோஷம் இருக்குது, திருமணம் நடக்குமா இல்லையா அப்படின்னு ஒரு குழப்பங்கள் இருந்தது நிறைய பேர்த்துக்கு. அவங்களுக்கு கூட திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டம். எப்பவுமே பார்த்திங்கன்னா இந்த கோச்சாரத்தில் ஒரு சிறப்பு மிக்கனா ஆல்ரெடி உங்கள் 11ஆம் இடத்துல சனி வக்ரம், 12ஆம் இடத்துல ராகு ஆல்ரெடி வக்ரகதியில் தான் எப்போவுமே பயணிக்க போகிறார். குடும்பஸ்தானத்தில் வக்ரகதி. அப்போ எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வக்ரம்னா அப்படி மாற்றி போகிறதுன்னு எடுத்துக்கணும். அப்போ இந்த முயற்சி செய்யும் பொழுது உறுதியாக வெற்றி கிடைக்கிற காலகட்டம். இத்தனை கிரகங்களும் வக்ரம் பெற்றிருக்கிற காலகட்டத்தில் சக்ஸஸ் நடந்துடும். ஏன்னா ராஜ கிரகங்கள் 3மே பெரிய பெரிய கிரகங்கள், தசாபுத்தி நிறையது. அப்போ திருமணத்துக்கு பார்ப்போம். ஒரு சிலர் சார் 2வது திருமணத்தை பற்றி கேட்டிருக்க நிறைய பேர் வீடியோக்களை கமெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, அதை கொஞ்சம் சொல்லுங்கள், அதை பற்றி சொல்லவே மாட்டுறீங்க அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க. உறுதியாக உங்களுக்கு ஏன் சொல்லாமல் உங்களுக்கு 9ஆம் தேதி தான் 2வது திருமணத்துக்கு நான் பலன் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். அவங்க உங்கள் குடும்பஸ்தானத்துக்கு வந்திருக்கனால 2வது திருமணம் உறுதியாக உண்டு. முதல் திருமணத்துக்கு எந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அதே அளவுக்கு 2வது திருமணத்துக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தங்கு தடை இல்லவே இல்லை. சரி, உங்கள் வேலையை பற்றி சொன்னேன், வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட் இது மாதிரி. அடுத்து நேராக பிஸ்னஸுக்கு போவோம். சார் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது எப்படி இருக்குது? பிஸ்னஸில் வளர்ச்சி உண்டா இல்லையா? அதாவது வேலைங்கிறது அது 6ஆம் பாவம், பிஸ்னஸ் 10ஆம் பாவம். உங்கள் 10ஆம் அதிபதி அவரே சனி 11ஆம் வீட்டிலிருந்து திருப்பி 10ஆம் வீட்டுக்கு நோக்கி போய் கொண்டிருக்கிறார். அப்போ தொழிலில் வளர்ச்சி டெவலப் பண்ண வேண்டிய காலகட்டம் வந்தாச்சு. ஆல்ரெடி இருக்கிற சிறு தொகையை எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தொழிலை விருத்தி பண்ண வேண்டியது. வேலையாட்கள் சரியான வேலையாட்கள் தேர்ந்தெடுக்கிறதாங்க அவங்களுக்கு இது. உங்கள் வேலையாட்கள் அவங்க எவ்வளோ அவங்கள கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறீங்களோ அவ்வளோக்கு உங்களை வேலை செய்ய போகிறான்னு அர்த்தம். தட்டி கொடுத்து வேலை வாங்கணும், திட்டி வேலையை விட்டு அனுப்பிடக்கூடாது. இந்த ஒரு முக்கியமான ஒரு சொல்லாக எடுத்துக்கங்க. உங்கள் வேலையாட்கள் நல்லபடியாக அமைஞ்சு மென்மேலும் பெருக்க போகிறார். இதில் பெண் சம்மந்தப்பட்ட வேலையாட்கள் உறுதியாக வருவாங்க. அவங்க உங்கள் தொழிலை விருத்தி செய்கிறாருன்னு சொல்லலாம். அவங்க உங்களுக்கு ஹெல்ப் இல்லாமல் இருக்க போகிறாங்க. இதில் சார் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது, வெளிநாடு சம்மந்தப்பட்டது, கொரியர் சம்மந்தப்பட்டது, வாட்டர் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ்ஸு இதெல்லாம் சக்ஸஸாக இருக்குது. ஒருத்தர் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட துறையினர் அவங்க எதாவது பண்ணலாம், ஒரு டெவலப் பண்ணலாமான்னு கூட உறுதியாக பண்ணக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு இப்போ வந்திருக்கு. இதில் சினிமா துறையினருக்கு தான் சக்ஸஸாக இருக்கும். ரொம்ப நாளாக சினிமாவில் ஒரு வாய்ப்பு கிடைக்காதா, முகம் காட்டி நடக்கக்கூடிய அந்த மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. டைரக்டர் டெக்னிக்கல் டீமில் இருக்கு ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு கால சூழ்நிலை கூடி வந்தாச்சுன்னே சொல்லலாம். எப்பவுமே கோச்சாரத்தில் பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதி கலைஸ்தானமான கலையை குறிக்கிற சுக்கிரன் வீட்டுக்கு பயணிக்கும் பொழுது அந்த ஈகோ கிளாஸஸ்லாம் குறையும். ஏன்னா சூரியன் அங்கே மட்டுப்பட போகிறார். அப்போ உங்கள் ஈகோ கிளாஸஸ்லாம் குறைஞ்சி உங்களுக்கு இருந்த தடைகள்லாம் குறைஞ்சி நல்ல வாய்ப்பாக வரப்போகுது. பொருளாதார விருத்தி வாய்ப்பு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பாருங்கள், அரசு வகை சம்மந்தப்பட்ட எக்ஸாம் நிறைய பேர் எழுதியிருக்கீங்க, இன்னொரு சில எக்ஸாம் எழுத போகிறீங்க. அவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நல்ல வாழ்க்கையில் முன்னேற்றம் நடக்கக்கூடிய காலகட்டம் வெகு விரைவில் இருக்குது. சீக்கிரமே உங்களுக்கு நல்ல நியூஸை எதிர்பார்க்கலாம். சரி, இதில் மாணவர்களுக்கு நல்ல நியூஸ். என்ன ரீசன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதி ஆல்ரெடி இருக்குது. இதை சூரியனும் சுக்கிரனும் பார்க்க போகுது, புதனும் பார்க்க போகுது. அப்போ கல்வி சம்மந்தப்பட்டதில் நல்ல முன்னேற்றம், உங்களுக்கு நல்ல புரிதல் தான். இப்போ அத்தனை நாளாக பார்த்திங்கன்னா மனப்பாடம் செய்தல்ங்கிறது வேறு. புதன் வந்துட்டாலே புத்திஸ்தானம் வந்துட்டாலே உங்களுக்கு நினைவு, அதெல்லாம் புரிதல் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சு படிக்க போகிறீங்க. ப்ராக்டிக்கலாக எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய அந்த மாதிரி அம்சம் உண்டு. வளர்ச்சி வெற்றி உண்டும். மூத்த சகோதரர் சித்தப்பா என்ற உறவு வகையில் அவங்க மட்டும் கருத்து வேறுபாடு சின்ன வந்து போகும். அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு, 6இல் கேது.
இப்போ இது கேள்வி நிறைய சார், உடல் உபாதைகள் பற்றி இந்த மாதிரி பல கேள்விகள் வந்தது. ஒன்றும் வருத்தப்படாதீங்க. குரு பார்வை இருக்கிறனால 6ஆம் இடம் சின்ன சின்ன தடங்கள் தான் சரியாக போயிடும். 12ஆம் இடத்துல ராகு இருந்தாலே கனவுகள் தூக்கங்கள் மட்டும் கொஞ்சம் குறையும். நல்லா நிம்மதியாக தூங்குங்க. எவ்வளோக்கு எவ்வளோ தூங்குறீங்களோ சரியாக போயிடும். இதில் கால் சம்மந்தப்பட்ட சின்ன உபாதைகள் வந்து போகும். மற்றபடி பெரிய பாதிப்புகள், பெரிய மருத்துவ செலவுகள் இந்த மாதம் இல்லை. ஆக மொத்தம் இதுக்கு நல்ல விஷயமே சொல்லிடுறான். இப்போ பொதுவாகவே இந்த மாதத்தை எந்த தங்குதடையின்றி நடத்துறதுக்கு எந்த கடவுள் வழிபாடு செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ராசிக்கும் உங்கள் அம்சத்துக்கும் முருகர் வழிபாடு. இது முருகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியோடு இருக்கிற அந்த மாதிரி முருகன், கல்யாண முருகனாக இருக்கலாம், இல்லை வள்ளி தெய்வானையோடு இருக்கிற முருகர். இந்த அம்சம் உள்ள முருகரை செவ்வாய்க்கிழமை என்று இல்லை புதன்கிழமை என்று வழிபாடு செய்ய செவ்வாய் அல்லது புதன் வழிபாடு செய்ய மிகுந்த வெற்றி. இப்போ ஒரு சில ராசி எண்கள், நிறங்கள் உங்களுக்கு கை கொடுக்குன்னு உறுதியாக சொல்லலாம். இதில் 2ஆம் நம்பர், 5ஆம் நம்பர், 1ஆம் நம்பர் இதெல்லாம் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்க போகிறது. இதில் 9ஆம் நம்பர் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அப்போ செவ்வாய் இங்கே நீச்சமும் பெறும், நீச்ச பங்கமும் ஆகக்கூடிய கால சூழ்நிலை. அதனால் 9ஆம் நம்பர் எடுத்துக்கலாம். நிறங்களில் வெண்மை, ஆரஞ்சு, இதில் சில்வர் கிரீன் இந்த கலர்லாம் பயன்படுத்துங்க, உறுதியாக வெற்றியாக இருக்கும். இங்கே கோயில் சம்மந்தப்பட்ட பரிகாரத்துக்கு இன்னொரு கோயில் சொல்லலாம். அப்போ முருகர் கோயில் மாதிரி இன்னொரு கோயில் இந்த 12இல் இருக்கிற, அப்போ பாம்பு மேல் படுத்துக்கிட்டு இருக்கிற புதன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ பெருமாள், சைனா பெருமாள் ரங்கநாதர் வழிபாடு செய்யும் பொழுது தங்குதடையின்றி சகல வெற்றிகள் உறுதினே சொல்லலாம். இதை தவிர வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும் அப்பாயின்மெண்ட்டுக்கு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. உறுதியாக கொடுத்துட்ருக்கேன். அவங்க கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.